உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. பராசக்தி ஒரு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு களம் இது. ஏன்னா நம்ம கடந்து வந்த வரலாறு, அந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவான ஒரு திரைக்கதை. அதனால் இயல்பாகவே நம்முடைய கடந்த காலத்தை ஒரு வாட்டி போய் ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இயல்பாகவே அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு கவன ஈர்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய பேர் அந்த பராசக்தி உலகம் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க. அது ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி எல்லாம் சாரியாக போய் நின்று பார்த்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பராசக்தி. ஏன்னா அது நம்ம கதை, நம்ம மண்ணினுடைய கதை. இது அதுக்கு உள்ள ஸ்பெஷல் அதுதான். அதில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, சுதா கொங்கரா இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிளாட்டை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது என்னோட கதைடா. அது நான் ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பக்கம் ஜனநாயகனுங்கிறது எப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கருவியாக தான் பார்க்கப்படுது. அது விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் இந்த படத்தை ஒரிஜினலாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டியது, அல்லது நவம்பரில் ரிலீஸு, அப்படித்தான் அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம பேசு பொருளாக இருக்கணுன்ற காரணத்துக்காக விஜய் இந்த படத்தை இறக்குறாரு. அப்கோர்ஸ் அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் விஜய்க்கு அதை உறுதியாக சொல்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. காரணம், அவர் ஏற்கனவே ஒரு கதை கேட்டு 70வது படத்துக்கு கதை கேட்டு வச்சுருக்கார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த தேர்தல் காலத்தில் அவருக்கு கிடைக்கிற வெற்றிகளை பொறுத்து அந்த 70வது படத்தை அறிவிப்பார். இல்லை அவர் நினச்ச மாதிரி சிஎம்ஏ ஆகிட்டாருன்னா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சங்கர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி படங்கள் 2 படங்களுமே மோதல் இருக்கு. அதில் பராசக்தி படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு ஹிந்தி எதிர்ப்பு கதையை மையமாக வச்சு எடுத்திருக்க படம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க தளபதி படம். அது அந்த படத்துக்குள்ளே அவர் அரசியல் பேசியிருப்பாருங்கிற மாதிரி வினோத் அவர்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பராசக்தி ஒரு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு களம் இது. ஏன்னா நம்ம கடந்து வந்த வரலாறு, அந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவான ஒரு திரைக்கதை. அதனால் இயல்பாகவே நம்முடைய கடந்த காலத்தை ஒரு வாட்டி போய் ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இயல்பாகவே அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு கவன ஈர்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய பேர் அந்த பராசக்தி உலகம் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க. அது ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி எல்லாம் சாரியாக போய் நின்று பார்த்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னென்னா நம்முடைய கல்ச்சர்ன்றது எப்படி இருக்குது, பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நம்முடைய பாரம்பரியம் அப்படி இருக்குது. அதை ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்ற ஆர்வம் இயல்பாகவே பெருவாரியான மக்களுக்கு இருக்குது. எல்லாருக்குமே இருக்குதுன்னு நானும் சொல்ல. இது பிடிக்காத கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது நம்ம தேவையில்லை. ஆனால் அதை பார்க்க வேண்டும். ஒரு முறை திரையில் இன்னும் அந்த உலகத்தை ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும். 60கள் இருந்த தமிழ்நாடு, நம்முடைய அந்த பாரம்பரியம், இதை ஒரு வாட்டி பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. அதனால் இந்த படத்தை பார்க்குற ஆர்வம் பெருமளவுக்கு இருக்குது. பராசக்தி. ஆமாம், பராசக்தி. ஏன்னா அது நம்ம கதை, நம்ம மண்ணினுடைய கதை. இது அதுக்கு உள்ள ஸ்பெஷல் அதுதான். அதில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, சுதா கொங்கரா இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிளாட்டை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது என்னோட கதைடா. அது நான் ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பக்கம் ஜனநாயகனுங்கிறது எப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கருவியாக தான் பார்க்கப்படுது. அது விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் இந்த படத்தை ஒரிஜினலாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டியது, அல்லது நவம்பரில் ரிலீஸு, அப்படித்தான் அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம பேசு பொருளாக இருக்கணுன்ற காரணத்துக்காக விஜய் இந்த படத்தை இறக்குறாரு. அப்கோர்ஸ் அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நியாயமானது தான். ஒரு ஜனவரியில் ரிலீஸ் ஆனால் அடுத்த 2 மாதம் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக அது பேசு பொருளாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவை. விஜய் அதை கணக்கு பண்ணி இப்போ களத்தில் இறக்குறார். இந்த படம் எதை பற்றியது அப்படின்னா முழுக்க அவங்களே சொல்லிட்டாங்க, இது அரசியலுக்கான ஒரு கதை தான்ட்டு. ஒரிஜினலாக வினோத் ஒரு கதை வச்சுருந்தார். அது கமலுக்கு சொல்லப்பட்ட அரசியல் கதை. இப்போ இந்த விஜய்க்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மசாலா தூக்கலாக இருக்கணும். அதே போல் சவுத்தில் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணோம், இந்த கட்டாயமெல்லாம் இருக்குது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பகவந்த் கேசரியிலேருந்து தேவையான மசாலாவெல்லாம் இதில் எடுத்துக்கிட்டு
இவங்க ஒரு கதையை ரெடி பண்ணி விட்டுருக்கிறதா நம்ம இன்சைட் டாக்ஸ் அப்படி தான் சொல்லுது. எப்படி பார்த்தாலும் வந்து ரெண்டுமே முக்கியமான படங்கள் தான். எல்லாருமே ரசிகர்கள் வந்து பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கிற படம். ஏன்னா இது விஜய் படம், கடைசி படம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் படம் ப்ளஸ் வந்து இது நம்ம கதை. ஸோ இந்த அடிப்படையில் 2 படங்களையும் பார்ப்பதற்கான ஆர்வம் ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஓகே சார். விஜய் அவர்களுடைய கடைசி படமாக வந்திருக்கு தான் ஜனநாயகன் படம். ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து. ஆனால் நிறைய பேருக்கு உள்ள சந்தேகங்கள் என்னென்னா, இதுக்கப்புறம் அவர் அரசியல் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் நடிக்க வந்துருவாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்களுமே அதை முன் வச்சிருக்காரு, இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அதை சொல்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நீங்கள் விஜய் பேசுனதை கேட்டிங்கனாலே இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலன்றார். அப்போ என்னென்னா இதை உறுதியாக சொல்ல முடியல அவரால். ஏன்னா தேர்தலில் வெற்றிங்கிறது நிச்சயமானு தெரியாது. ஒருவேளை தேர்தலில் வந்து எதிர்பார்த்த வெற்றி அவருக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் என்ன பண்ண முடியும்? அடுத்த 5 ஆண்டுகள் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய ட்ராவல் அது. அதுவும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி சிஎம் ஆகணுன்றார். அந்த மனநிலை கொண்ட ஒருத்தருக்கு வந்து 5 ஆண்டுகள் காத்திருக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவார் அந்த 5 வருஷம் வந்து தினமும் அறிக்கை விட முடியுமா அவரால்? தினமும் பேசுவாரா? தினமும் மக்களை சந்திப்பாரா? இப்போயே அவர் மக்களை எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் ஒரு போராட்டமோ அல்லது ஒரு பொதுக்கூட்டமோ முடிஞ்சதுன்னா அதற்கு அடுத்த 10 நாட்களுக்கு மேலே வந்து அவரிடமிருந்து எந்த பதிலும் வர்றதில்ல, எந்த அறிக்கையும் வர்றதில்ல, யாரையும் அவர் சந்திக்கிறதும் இல்லை. ஸோ இந்த ஒரு மனநிலை கொண்ட ஒரு நடிகரால் 5 ஆண்டுகள் எப்படி அரசியல் களத்தில் செயல்பட முடியும்? அப்போ என்ன பண்ணுவாருன்னா இயல்பாகவே இன்னொன்று அரசியல் களத்தில் வலுவான ஒரு செயல்பாடு இருந்தால் தான் பேசு பொருளாக இருக்க முடியும். சும்மா இந்த மாதிரி 10 நாள் கேப் எடுத்துக்கிட்டால் வந்து அது கேலியாக நெகட்டிவாக தான் போகும். அதை விட வந்து சினிமாவில் நடித்தாக்கா இன்னும் நல்ல பேர் இருக்கும். நம்ம இன்னும் சொல்ல வந்ததை திரையில் விஜய்க்கு அதுக்கு விளக்க சொல்ல ரீசன் இருக்குது. என்னால் வந்து மக்களை சந்தித்து சொல்கிறத விட நான் திரையில் சொன்னால் அது பல கோடி பேருக்கு போய் சேருது, அதனால் நான் வந்து மீண்டும் படங்களில் நடிக்கிறேன், நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் என்ன பண்ண முடியுங்க? வேணாம் நான் சொல்ல போகிறீங்க. அதனால் விஜய்க்கு வந்து அதை உறுதியாக சொல்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. காரணம் அவர் ஏற்கனவே ஒரு கதை கேட்டு 70வது படத்துக்கு கதை கேட்டு வச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி கதை கேட்டு ஆமாம், கதை கேட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கார். இந்த தேர்தல் காலத்தில் அவருக்கு கிடைக்கிற வெற்றிகளை பொறுத்து அந்த 70வது படத்தை அறிவிப்பார். இல்லை அவர் நினச்ச மாதிரி சிஎம்ஏ ஆகிட்டாருன்னா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் சார் எந்த இயக்குனர்கிட்ட கதை கேட்டிருக்காரு? இல்லை, இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டு ஒரு கதையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது இன்னும் டைரக்டரை வந்து சொல்லலை, கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே சார். குறிப்பாக ஜனநாயக ஆடியோ லான்ச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. ஆனால் விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக அரசியலை மறைமுகமாக பேசுன மாதிரி இருந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் விஜய் தொடர்ந்து செய்கிற தவறு. என்னன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல வரீங்க, இதைத்தான் வந்து முதல்ல கொண்டு போகணும். நீ எடுத்த எடுப்புலேயே வந்து நான் இந்த நேரடியாக அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனலாக சண்டை போட்டுப்பாங்கல்ல, அடிதடி சண்டை, அந்த தெருச்சண்டை மாதிரி ஒரு அரசியலை வந்து அவர் முன்னெடுத்துட்டு வந்துட்டார். அது வந்து அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அது அவருக்கே எதிராக முடியுது. எங்கே போனாலும் வந்து கட்டுப்பாடுகள், எந்த அரசியல்வாதிக்கும் அப்படி கட்டுப்பாடு விதிச்சே இல்லை. அப்படி கட்டுப்பாடு விதித்தாலும் கூட தெரிஞ்சே வந்து நான் அதை மீறுவேன் அப்படின்னு சொல்கிற மனநிலை இருக்குல்ல, அதுதான் விஜய்க்கு இருக்கிறது. எல்லா கூட்டங்களிலும் எல்லா பரப்புரைகளிலும் விஜய் செய்கிறது என்னென்னா தெரிந்தே விதிகளை மீறுறது. இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் நான் செய்வேன், நீ என்ன பண்ணுவேன், அங்கே செஞ்சிட்ட பிறகு வந்து என்ன நீ என்ன மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும். இது வந்து விஜயோட படங்கள்லையும் பார்க்கலாம். அதை விஜயோட படங்களில் அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பேச்சையும் கேட்காத, யாருக்கு அடங்காத ஒரு கேரக்டர். அது ஹீரோயிசம்னு சொல்லி ஸ்க்ரீனில் நம்மால் அப்போ கொண்டாட முடிஞ்சது. இப்போ முடியுதா? 41 பேர் செத்த பிறகு நம்மால் அது ஹீரோயிசம் சொல்ல முடியுமா? வந்தார், பேசினார், போயிட்டார், 41 பேர் செத்துட்டான். பொறுப்பெடுத்துக்க வேண்டியவருக்கு நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை நம்ம ஹீரோயிசம்னு ஏற்றுக்க முடியுமா? விஜய் வந்து இதை வந்து ஹீரோயிசம் நம்புகிறார். அந்த விதிகளை மீறுவதை வந்து ஒரு ஹீரோயிசம் நம்புகிறார். இப்போ மலேசியாவில் அவங்க ஏன் அவ்வளோ தூரம் சொன்னாங்க, இங்கே வந்து எந்த விதமான அசம்பாதம் நடந்துடக்கூடாது. இன்னொன்று, இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மனிதன் நீ, இந்த அரசியலுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. இங்கே வந்து உன்னுடைய நாட்டு அரசியலை பேசுனா அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும், மனக்கசப்புகள் வரும். இப்போ இவங்க பேசுகிற அரசியல் வந்து ஒரு கட்சியை எதிர்த்து இல்லை, ஒரு ஆட்சியை எதிர்த்து. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குது, அந்த ஆட்சிங்கிறது அதிகாரப்பூர்வமானது, அரசாங்கம். அது இந்த அரசாங்கத்தை எடுத்து இன்னொரு நாட்டில் போய் பேசினா நல்லா இருக்குமா? அதுக்கு தான் அவங்க அத்தனை கண்டிஷன் போடுறாங்க. அதையும் மீறி விஜயும் அரசியல் பேசுகிறாரு. விஜய் பார்க்க போனால் இந்த
பசங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு பையனை வந்து கைதும் பண்ணாங்க அவங்க. இதுதான் அந்த தற்குறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக சாடுறாங்க. ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களப்பா, உனக்கு என்ன கஷ்டம்? எந்த அரசியல் கட்சியாவது போலீஸ் போடுற நிபந்தனைகளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? எல்லா நிபந்தனையும் ஏற்றுக்கிட்டு தான் கூட்டம் போடுறாங்க. எந்த சின்ன அசம்பாவிதமும் இல்லாமல் அழகாக கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ முதல்வர் அண்மையில் அந்த மகளிர் மாநாடு நடந்தது. அவருக்கு முன்னாடி வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுக்குது, முன்னாடி பின்னாடி அதே மாதிரி தான். எவ்வளோ கட்டுப்பாடாக போகிறாங்க, எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. சேரை வந்து ஒரு சேர் கூட உடைக்காமல் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் அழகாக வெளியே போகிறாங்கல்ல. ஏன் உன்னால் அப்படி நடத்த முடியல? அப்போ அதை சொல்லியாவது கொடுன்னா அதையும் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதை சொல்லி கொடுக்கல. டேய், இப்போ தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம், எல்லோரும் அமைதியாக இருங்க, கட்டுப்பாடாக இருங்க, சேரில் உட்காருங்க, சேரை உடைக்காதீங்க, சேரு நீ உடைக்கிறதுக்கு போடல, உட்காரத்துக்கு போட்டிருக்க. இதையெல்லாம் வந்து பொறுமையாக ஒரு தலைவனாக என்னைக்காவது சொல்லியிருக்காரா விஜய்? மிகப்பெரிய கோபம் என்ன விஜய் மேலேன்னா, நீ இவ்வளோ பேர் உன்னை பார்க்க கூடுறாங்க, நீ பெரிய ஒரு மாஸ் லீடர் அப்படியே வச்சுக்கப்பா. ஆனால் இவங்க அத்தனை பேருக்கு இதை முன்கூட்டி சொன்ன ஒரு கூட்டத்துக்கு வர ஒரு 10 நிமிஷம் முதல்ல இதை பேச அவங்ககிட்ட, அது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்குல்ல, எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பசங்க எல்லாரையும் உட்காந்துட்டப்பார் முதல்ல சேர் அன்னைக்கு சொன்னல, டே இறங்கு கீழே இறங்கு. இதே மாதிரி 10 நிமிஷம் எல்லாரும் சேரில் உட்காந்துட்டீங்களா, எல்லாரும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, எந்த இதுவும் இருக்கக்கூடாது, எங்கேயும் ஏறக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். நான் இங்கிருந்து போய் சேர வரைக்கும் வந்து நீங்கள் யாரும் வந்து சின்ன அசம்பாதம் ஈடுபடக்கூடாது. இதை சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சொன்னால் என்ன கிரீடம் கீழே இறங்கிடுமா, அல்லது உன்னுடைய மாசு குறைஞ்சிருமா? அதை செய்ய மாட்டேன்றாருன்னா அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த எண்ணமே இல்லைன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே அந்த அக்கறை இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். நீங்கள் எல்லா கட்சி தலைவர்களும் பாருங்கள், அது ராகுல் காந்தி கூட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கூட அவர் உரையாடுற விதம், இந்த ஜனங்க அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நாடா தலைவன், இப்படி ஒரு தலைவன் இருக்கானேன்ட்டு. அது ஏன் கற்றுக்கல விஜய் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே அவருக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. நீ எக்கேடுங்கட்டு போ, நீ சாவு பொழைய இல்லை எப்படியே போ, தண்ணி இருக்கா, குடிச்சியா இல்லையா, இல்லை 10 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல இருந்து நீ நாசமாக போகிறே, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்தால் நான் என்ன மனப்பாடம் பண்ணின்னு வந்தனால எனக்கு என்ன ஸ்கிரிப்டோ அதை நான் படிச்சுட்டு நான் போயினே இருப்பேன். அந்த மனநிலையில் விஜய் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த விமர்சனங்களை வந்து அவரால் தவிர்க்கவே முடியாது. ஓகே சார், இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இந்த விஜய் அவர்களுடைய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஏதோ விஷயங்களோ படத்துக்கு கை கொடுக்குமா? அதெல்லாம் நிறைய வந்து இந்த பரப்புரையில் ஷூட் பண்ண வீடியோக்களை பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ 2 பாட்டு வந்து அவங்க வெளியிட்டாங்க, ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் நாமக்கல்லேருந்து கரூர் அந்த பரப்புரையின் போது எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸை வந்து அவங்க அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன, பஸ்ஸை வந்து சிஜியில் கலரை மாற்றிட்டாங்க, பஸ்ஸோட கலரை மாற்றிட்டாங்க. மற்றபடி இந்த க்ரௌடை படமாக்குனதே எதுக்காகன்னா அதில் பயன்படுத்தியிருப்பாங்க பாருங்கள், விஜயோட அந்த சிக்னேச்சர் ஸ்டைலு, இந்த பின்னாடி முதுகை கட்டி இப்படி கையை தூக்கி நிற்கிறது, இதுக்காக தான் வந்து அந்த அம்மா கொடநாட்டில் வர வச்சு முட்டி போட வச்சாங்க. ஆனாலும் அதுதான் எனக்கு பிடிச்ச ஸ்டைலு. இந்த அடமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அவர் என்ன மாதிரி அடமெண்ட்டான மைண்ட் செட்டுன்ட்டு, அதைத்தான் நான் பயன்படுத்துவேன் இனி வர்ற நாட்கள். இப்போ யார் என்ன கேட்க முடியும்? இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார். நிறைய வந்து அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடுத்த அந்த காட்சிகளை இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கே பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம படம் வந்து பார்த்தா தான் தெரியும். பிரச்சாரம் நடக்கப்பட்ட அந்த பிரச்சாரம், அதாவது விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, விஜயை பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த இவங்க துணை நடிகர்களை போட்டெல்லாம் மேக்கப் பண்ண முடியாது. பட் இது வந்து நிஜமான க்ரௌடு இல்லையா, ஆர்கானிக் க்ரௌடு இல்லை, அதை காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும், லைவாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் படமாக்கியிருக்காங்க அப்படின்னு அப்போ பெரிய குற்றச்சாட்டு. இது ஒரு பிரபல பத்திரிகையாளர்கள் பலரும் பேரை சொல்லலாம், தப்பு இல்லை, அண்ணன் நக்கீரன் கோபால், அதே போல் ஹிந்து ராம் சார், இவங்க அத்தனை பேரும் ஓப்பனாக முன் வச்ச குற்றச்சாட்டு. இது எப்படி சார், நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் அதுதான், அந்த அரசியல் சம்பந்தமா ஓட்டு போடுற காட்சிகள், நிறைய இந்த பரப்புரை பிரச்சாரம் காட்சிகள் படத்துலயும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பகவந்த் கேசரி ஒரு மாஸ் கமர்ஷியலான படங்களும் சேர்ந்து இருக்கு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரா? ஆமா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அதாவது 50% பகவந்த் கேசரியிலேருந்து காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எச் வினோத் வந்து அந்த மேடையில் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது முழுக்க விஜய் படம், விஜய்க்கான ஒரு படம். அது இந்த கதையை வந்து எங்கிருந்து எந்தெந்த இதிலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன்ற அது வந்து தேவையில்லை உங்களுக்கு. இது வந்து ஒரு விஜய் படம், அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறார்.
குறிப்பா ஜனநாயகன் படத்தை உள்ள பூந்து அடிச்சிடலாம்னு நிறைய பேர் ஆமா, பாக்குறவங்க ஆமா. சொல்லிக்கிறேன்னு யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? அதுதான் இப்போ பராசக்தி கிளாஷ் ஆகுது இல்லையா, அது அவங்களுக்கு வந்து அதை தாங்க முடியல. அதை விட முக்கியம் என்னென்னா, இப்போ எத்தனையோ படங்கள் கிளாஷுக்கு வருது. இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன சின்ன படங்கள், இப்போ கமல் படம் தக் லைஃப் ரிலீஸ் ஆச்சு. தக் லைஃப் தானே? ஆமாம். அப்போ வந்து பார்த்திபனோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு கொஞ்சம் நல்ல பேர் வேறு கிடச்சிருச்சு. நான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு அவர் சொன்னார். பட் இந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கமல் வந்து அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. ஓகே. இதே போல் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு படம் பெரிய படம் வரும்போது ஒரு சின்ன படம் வரும், இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்ச முகங்கள் நடித்த படங்கள் கூட வரும். அது இயல்பு. அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. நீ படம் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாரையும் தடுக்கவும் முடியாது இல்லையா? பட் இவங்களுக்கு வந்து என்னென்னா, இது வந்து சோலோவாக ரிலீஸ் ஆகி 10 நாள் கலெக்ஷன் மொத்தமாக அள்ளணும். இந்த படம் வந்து பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுச்சு, கலெக்ஷனில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனமான மனநிலை தான் அவர் எச் வினோத்தும் வந்து வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த எச் வினோத் வந்து நல்ல பேர் இருந்தது. அவர் ரொம்ப மெச்சூர்டான ஒரு டைரக்டர், அதிகம் பேச மாட்டார். ப்ளஸ் வந்து ஒரு சோஷியல், அவருக்கு ஒரு அந்த அவேர்னஸ் இருக்குது, அதை ஜனங்களுக்கு கடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எல்லா படங்கள்லையுமே அதை ரொம்ப சரியாக பண்ணியிருப்பார். இப்போ துணிவெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த மெசேஜ். நான் படத்தை சொல்லலை, அந்த மெசேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான மெசேஜ், உடனே ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரு கடைசியில் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசுகிறாரு அந்த மேடையில். யாருக்கு வந்து அவர் இந்த காற்றுல அட்டகத்தி வீசுகிற மாதிரி யாரை பார்த்து அவர் வான் பண்ணுறாரு? அப்படி வான் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் பண்ணுறது பராசக்தின்னு எல்லாருக்குமே தெரியுது. பராசக்தின்ற படம் உனக்காக வராமல் நிற்கணுமா? நீ யார் அதை சொல்ல? அவனுக்கு சினிமாவில் அவனுக்கு இருக்கிற ரைட்ஸ் என்னவோ அதை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுற. நீ வந்து அவங்கள வான் பண்ணுறதே மிகப்பெரிய தவறு. அது வந்து திரும்ப திரும்ப வந்து குழி தோண்டி ஒன்றை நீயே புதைச்சிக்கிறதுக்கு சமம். அது ரொம்ப தப்பு. ஓகே சார், கண்டிப்பாக சார். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி விஷயமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.